எல்லாருக்கும் பிரைஸ்லார். பாருங்க, கலாத்தியர் 2:20 நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறியப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த பிழைத்திருக்கிறான்ற வார்த்தை வாழ்கிறான்ற வார்த்தை. பாருங்க, ஏன் இந்த வசனம்? பாருங்க, இது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியத்தை நமக்கு இன்னைக்கு சொல்ல வருது. பாருங்க, கிறிஸ்து எனக்குள்ளே வாழ்கிறார். சிலுவை நிமித்தமாய் அவர் மரித்து, பாருங்க, நம்முடைய பாவனுக்காக ஒரு மரித்து ரத்தம் சிந்தி நம்முடைய பாவத்தை கழுவி, பாருங்க, பழைய சுவாப காரியங்களை நம்ம விட்டு நீக்கின மட்டும் இல்லை, புது வாழ்க்கை கொடுத்துருக்கார். இந்த புது வாழ்க்கை கிறிஸ்து நம்ம கூட வாழ்வது தான். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் நமக்குள்ள வாழ்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாடுல 1 ராஜாக்கள் 8:27 சாலமோன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறாரு. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, பாருங்க, வானங்களும் வானாதி வானமும் போதாதே, நான் கட்டின ஆலயம் உமக்கு எம்மாத்திரன்றார். அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய தேவன் இந்த ஆலயத்துல மட்டும் இந்த ஆலயம் போதுமா உமக்கு, இதுல நீங்க தங்கிட முடியுமான்னு கேட்கிறார். அதே மாதிரி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவன் நமக்குள்ளே இன்று வாசம் செய்கிறார். அப்ப பாருங்க, நம்ம வாழ்ற விதம் இந்த வசனத்தின் மூலமா எவ்வளவு வேறுபடுத்திருக்கு பாருங்க. அப்போ இனி பாருங்க, இந்த வாழ்க்கை, இந்த புது வாழ்க்கை, நாம் பாவத்தின் ரட்சிக்கப்பட்டு நம்ம வாழ்ற இந்த புது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை அல்ல, இது கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ற வாழ்க்கை. அப்போ நம்ம பேசுற வார்த்தைகள், நினைவுகள், எண்ணங்கள், பார்க்கிற பார்வை, பாருங்க, நம்முடைய இதயம், நம்முடைய ஒவ்வொரு செயலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுமே தவிர மற்ற காரியங்கள் இல்லை. அப்போ இந்த லைஃபுக்கு நான் தான் ஓனரா கேட்டா கிடையாது, கிறிஸ்துவே அதுக்கு காரணம். பாருங்க, இது மிக முக்கியம். இந்த சத்தியத்தை மாத்திடக்கூடாது. அப்போ கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றான்னா அவர் வாழ்ந்தா எப்படி வாழ்வாரோ அது மாதிரிதான் என்னுடைய சூழ்நிலை நான் வாழ வேண்டும். அப்போதான் அந்த மாதிரி தான் நான் அன்பு காட்டணும், அப்படிதான் நான் பரிசுத்தமா இருக்கணும், அப்படிதான் நான் கீழ்ப்படியணும். கிறிஸ்து எப்படி செய்துட்டு போறோம் அப்படிதான் என்னோட வாழ்க்கையில, இந்த வாழ்ற வாழ்க்கையை நான் செய்யணும். ஏன்னா என்னோட பழைய சுவாபத்தை கர்த்தர் சிலுவை நிமித்தமா நீக்கி விட்டார். இப்போ இந்த புதிய மனுஷனை நான் அறிந்திருக்கிறேன். இந்த புதிய வாழ்க்கை என்ன காண்பிக்குதுன்னா, கிறிஸ்து எனக்குள்ள வாழ்வதை காண்பிக்குது. பாருங்க, அப்போ கிறிஸ்து எனக்குள்ள வாழ்றாருன்னா அப்போ என்னுடைய நினைவு, என் பேச்சு, என் எண்ணம், என் செயல் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு இனி நான் வாழ்ந்த விதமா, பேசின விதமா, செயல்பட்ட விதமா இருக்க முடியுது. ஏன்னா கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்தணும், கிறிஸ்துவை நான் அறியாத ஜனங்களிடத்திலிருந்து பார்க்கணும். பாருங்க, நான் கிறிஸ்துவை என்னோட வாழ்க்கையில காண்பிக்கலாம்னா எப்படி? பாருங்க, நம்ம பைபிள் படிக்கிறோம், பைபிள் நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். பைபிள தெரியாதவங்க, அதை பத்தி புரியாதவங்களுக்கு எப்படி தெரியும் பைபிள்ல இருக்கிற காரியம்? ஆனால் அதை நிமித்தமாய் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் வாழ்வீங்கனாலும் அது எவ்வளவு மகத்துவமான காரியம். பாருங்க, கிறிஸ்துவை உங்கள் வாழ்வில காண்பிப்பீர்களானால் அவரோட வாழ்க்கையில பாருங்க எத்தனை ஆத்துமாக்களை நம் தேவனால் தொட முடியும். வெறும் இது ஊழியக்காரனுடைய வேலை இல்லை, மற்றவருடைய வேலை இல்லை, நம்ம அனைவரும் விசுவாசியாகிய சக விசுவாசிய நம்ம அனைவரும் பாருங்க கிறிஸ்து நமக்குள்ள வாழ்கிறான்ற மனப்பான்மையோடு நாம் வாழ வேண்டும். அதுதான் பெரிய மகத்துவமான வாழ்க்கை.